இப்போது இணையத்தில் ஒரு விஷயம் நீங்கள் அடிக்கடி கேட்கிறீர்கள். ஸ்டூடெண்டாக இருந்தாலும் மாதத்திற்கு 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். லேப்டாப் இருந்தால் போதும், மொபைல் இருந்தால் போதும், டெய்லி 2 மணி நேரம் வேலை செய்தால் போதும். இந்த மாதிரி வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் ஒரு நேர்மையான கேள்வி, உண்மையில் இது இவ்வளவு ஈஸியா? சத்தியமாக சொல்ல வேண்டுமென்றால் இல்லை, இது மிகவும் கடினமானது. அதனால்தான் இன்று இந்த வீடியோவில் நான் உங்களிடம் ஒரு வேறு விஷயத்தை சொல்லப் போகிறேன். இங்கே நான் உங்களுக்கு ஃபால்ஸ் ஹூப் கொடுக்கப் போவதில்லை. ஒரே இரவில் பணக்காரனாகலாம் என்ற பொய்க் கனவையும் காட்டப்போவதில்லை. ஆனால் நீங்கள் ஒரு ஸ்டூடெண்டாக இருந்தாலும் மாதத்திற்கு 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ரியல் ரோட் மேப்பை சொல்லப் போகிறேன். இந்த பாதை சுலபமானது இல்லை, ஆனால் இந்த பாதை உண்மையானது. இந்த பாதையில் சென்றால் பணம் மட்டும் வராது, உங்கள் வாழ்க்கையே மாறிவிடும். ஒரு நிமிடம் கற்பனை செய்து பாருங்கள். ஒரு நாள் நீங்கள் மாதத்திற்கு 1,00,000 ரூபாய் சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டீர்கள். முதல் முறையாக உங்கள் வீட்டிற்கு பணம் கொண்டு செல்கிறீர்கள். உங்கள் அம்மாவின் கையில் 1,00,000 ரூபாய் வைக்கிறீர்கள். அவர்கள் எந்த காரணமும் இல்லாமல் அந்த பணத்தை பார்த்து சிரிக்கிறார்கள். அவர்களுக்கு பிடித்ததை அவர்கள் வாங்கிக் கொள்ள முடியும். உங்கள் அப்பா பல வருடங்களாக ஓட்டிக்கொண்டிருக்கும் அந்த பழைய பைக்கை நீங்கள் ஒரு புதிய காரால் மாற்றிக் கொடுக்கிறீர்கள். உங்கள் வீட்டில் பழைய பொருட்களை மாற்றி புதிய ஃபர்னிச்சர் வாங்குகிறீர்கள். நீங்கள் எப்போதும் வாங்க வேண்டும் என்று நினைத்த போனை ஃபைனலி வாங்குகிறீர்கள். ஆனால் இதில் மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்களே கட்டுப்படுத்த ஆரம்பிப்பீர்கள். இனி யாருடைய கட்டுப்பாட்டிலும் நீங்கள் இருக்க வேண்டியதில்லை. இதுதான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடமின் ஆரம்பம். ஆனால் இந்த நிலைக்கு வருவதற்கு நீங்கள் 3 விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். நான் இன்று சொல்லப்போகும் இந்த 3 பிரின்சிபிள்ஸ் தான் பல ஃப்ரீலான்சர்ஸ், ஆண்டர்பிரினர்ஸ் மற்றும் ஹை ஏர்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணும் சீக்ரெட்ஸ். பிரின்சிபிள் 1, சரியான ஆயுதத்தை தேர்வு செய்யுங்கள். முதலில் ஒரு ரியாலிட்டி செக். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன இருக்கிறது? பெரிய கேபிட்டல் இல்லை, பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, பெரிய நெட்வொர்க் இல்லை. அதனால்தான் பல ஸ்டூடெண்ட்ஸ் செய்யும் மிகப்பெரிய தவறு, அவர்கள் ஃபாஸ்ட் மணி மெத்தட்ஸ் தேட ஆரம்பிக்கிறார்கள். ட்ரேடிங், பெட்டிங் ஆப்ஸ், ஆன்லைன் கேம்பிளிங், கிரிப்டோ ஹைப். இந்த எல்லாவற்றிலும் ஒரு காமன் விஷயம் இருக்கிறது: ரிஸ்க். ட்ரேடிங் ஒரு ஸ்கில், அதை கற்றுக்கொள்ள பல வருடங்கள் ஆகும். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ட்ரேடிங் செய்வது என்பது ஆல்மோஸ்ட் கேம்பிளிங் மாதிரி. பெரும்பாலான பிகினர்ஸ் என்ன செய்கிறார்கள்? யூடியூப் வீடியோ பார்க்கிறார்கள், ஒரு ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கொள்கிறார்கள், பிறகு நேரடியாக பணம் போடுகிறார்கள். அதன் முடிவு என்ன? லாஸ். பலர் ஆரம்பத்தில் இருந்த கேபிட்டலையே முழுவதும் இழக்கிறார்கள். பெட்டிங் ஆப்ஸ் இன்னும் மோசம், அவை முழுவதும் லக் மேல்தான் இருக்கிறது. ஒரு விஷயம் நினைவில் வைங்க, உலகத்தில் எந்த கெசினோ அல்லது பெட்டிங் கம்பெனியும் லாஸில் இயங்குவதில்லை. ஏன் தெரியுமா? ஏனெனில் அவர்கள் பிசினஸ் மாடலை டிசைன் பண்ணியிருக்கிறார்கள். அவர்கள் ஜெயிப்பார்கள், பிளேயர்ஸ் தான் தோல்வியடைவார்கள். அப்படியென்றால் ஸ்டூடெண்ட்டுக்கு சேஃப் ஆப்ஷன் என்ன? பதில் மிகவும் சிம்பிள்: சர்வீஸ் பேஸ்ட் ஸ்கில்ஸ். இதில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை. உங்களுடைய ஸ்கில் தான் உங்கள் கேபிட்டல். உங்களுடைய நாலேஜ் தான் உங்கள் அசெட். ஹை டிமாண்ட் ஸ்கில்ஸ். இப்போது மார்க்கெட்டில் மிகவும் டிமாண்ட் இருக்கும் ஸ்கில்ஸ் என்ன? வீடியோ எடிட்டிங். யூடியூப் கிரியேட்டர்ஸ், இன்ஸ்டாகிராம் கிரியேட்டர்ஸ், பிராண்ட்ஸ் எல்லாருக்கும் வீடியோ எடிட்டர்ஸ் தேவை. கிராஃபிக் டிசைன், சோஷியல் மீடியா போஸ்ட்ஸ், ஆட்ஸ், தம்ப்நெயில்ஸ், லோகோஸ் எல்லாம் டிசைனர்ஸுக்கு வேலை. காப்பிரைட்டிங், ஆட்ஸ் எழுதுவது, சேல்ஸ் பேஜஸ் எழுதுவது, மார்க்கெட்டிங் கான்டென்ட் எழுதுவது. கான்டென்ட் ரைட்டிங், பிளாக்ஸ், ஸ்கிரிப்ட்ஸ், கேப்ஷன்ஸ். சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட், பிராண்ட்ஸின் இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ஸ், யூடியூப் சேனல்ஸ் மேனேஜ் செய்வது. வெப் டெவலப்மெண்ட், வெப்சைட் உருவாக்குவது. ஆப் டெவலப்மெண்ட், மொபைல் ஆப்ஸ் உருவாக்குவது. இந்த ஸ்கில்ஸ்ல ஒன்றை நீங்கள் மாஸ்டர் செய்தால் உங்கள் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பல மடங்கு அதிகரிக்கும். பிரின்சிபிள் 2, ஹை வேல்யூ ஒர்க். ஒரு ஸ்கில் மட்டும் போதாது, நீங்கள் செய்யும் வேலை ஹை வேல்யூ இருக்க வேண்டும். அதாவது கிளையண்ட்டுக்கு அந்த சர்வீஸ் மிகவும் வேல்யூபிளாக இருக்க வேண்டும். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பிசினஸ் ஓனர் ஒரு ஆட் கேம்பெயின் மூலம் 1,00,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா சேல்ஸ் பெறுகிறார். அதற்கு நீங்கள் மார்க்கெட்டிங் செய்து உதவுகிறீர்கள். அவர் உங்களுக்கு 20,000 ரூபாய் கொடுக்க தயாராக இருப்பார். ஏனெனில் நீங்கள் அவருக்கு ப்ராஃபிட் ஜெனரேட் செய்து கொடுத்திருக்கிறீர்கள். அதனால்தான் மார்க்கெட்டிங், சேல்ஸ் ரிலேட்டட் ஸ்கில்ஸ் மிகவும் பவர்ஃபுல். பிரின்சிபிள் 3, லெவரேஜ். ஒரு பெரிய ப்ராப்ளம். ஒரு மனிதன் ஒரு நாளில் 24 மணி நேரம் மட்டுமே வேலை செய்ய முடியும். அதனால் இன்கம் லிமிட் இருக்கும். அதற்கு சொல்யூஷன் என்ன? லெவரேஜ். உதாரணம், நீங்கள் கிளையண்ட்ஸ் கொண்டு வருகிறீர்கள், வேலை செய்ய ஒரு டீம் வைத்திருக்கிறீர்கள். டிசைனர்ஸ், எடிட்டர்ஸ், ரைட்டர்ஸ், டெவலப்பர்ஸ். நீங்கள் ப்ராஜெக்ட் மேனேஜர் மாதிரி இருக்கலாம். கிளையண்ட் 10,000 ரூபாய் கொடுக்கிறார், டிசைனருக்கு 5,000 ரூபாய் கொடுக்கிறீர்கள். நீங்கள் 5,000 ரூபாய் ப்ராஃபிட். இதுதான் ஏஜென்சி மாடல். பிரின்சிபிள் 4, விசிபிலிட்டி. இது மிகவும் முக்கியமானது. பல டேலண்டட் பீப்பிள் ஏன் பணம் சம்பாதிக்க முடியவில்லை தெரியுமா? அவர்களை யாரும் அறியவில்லை. நீங்கள் நல்ல வேலை செய்தாலும்
அதை யாரும் பார்க்கவில்லை என்றால் உங்களுக்கு கிளையண்ட்ஸ் வரமாட்டார்கள். அதனால்தான் சோஷியல் மீடியா முக்கியம். நீங்கள் உங்கள் வொர்க்கை ஷோகேஸ் செய்ய வேண்டும். டெய்லி போஸ்ட்ஸ், கேஸ் ஸ்டடீஸ், பிஃபோர் ஆஃப்டர் ரிசல்ட்ஸ், இது எல்லாம் உங்கள் கிரெடிபிலிட்டியை பில்ட் செய்யும். சக்சஸ் ஒரு நாளில் வராது. பலர் ஒரு மிஸ்டேக் செய்கிறார்கள். அவர்கள் 10 நாட்கள் முயற்சி செய்கிறார்கள், ரிசல்ட் இல்லை என்றால் குவிட். ஆனால் சக்சஸ் ஒரு காம்பவுண்ட் எஃபெக்ட். முதல் சில மாதங்கள் ஸ்லோ இருக்கும், பிறகு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு கிளையண்ட், பிறகு 2 கிளையண்ட்ஸ், பிறகு ரெஃபரல்ஸ். ஒரு நாள் நீங்கள் பிஸியாகி விடுவீர்கள். ஃபைனல் ரியாலிட்டி செக். நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்ல வேண்டும். சர்வீஸ் பேஸ்ட் பிசினஸ் உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் மாத வருமானத்திற்கு கொண்டு செல்ல முடியும். ஆனால் அது நேரடியாக 1 கோடி ரூபாய் மாத வருமானத்திற்கு கொண்டு செல்லாது. ஆனால் அது ஒரு பவர்ஃபுல் ஸ்டார்டிங் பாயிண்ட். முதலில் ஸ்கில்ஸ் பில்ட் செய்யுங்கள், பிறகு மணி ஏர்ன் செய்யுங்கள், பிறகு சிஸ்டம்ஸ் பில்ட் செய்யுங்கள், பிறகு பிசினஸை ஸ்கேல் செய்யுங்கள். இதுதான் growth ladder. 1 லட்சம் ரூபாய், 10 லட்சம் ரூபாய், 1 கோடி ரூபாய். நினைவில் வைங்க, சக்சஸ் ஒரு மேஜிக் ட்ரிக் இல்லை. சக்சஸ் ஒரு ப்ராசஸ். டெய்லி எஃபர்ட், டெய்லி லேர்னிங், டெய்லி இம்ப்ரூவ்மெண்ட். நீங்கள் ஒரு ஸ்கில்லை சீரியஸாக மாஸ்டர் செய்து கன்சிஸ்டன்டாக முயற்சி செய்தால் ஒரு நாள் 1 லட்சம் ரூபாய் மாத வருமானம் என்பது இம்பாசிபிள் அல்ல. அது உங்கள் ரியாலிட்டியாக மாறலாம். அதனால் இன்று யோசிப்பதை நிறுத்துங்கள். ஆக்ஷன் எடுக்க ஆரம்பியுங்கள். ஏனெனில் உங்கள் ஃபியூச்சர் இன்று நீங்கள் எடுக்கும் டிசிஷன்களால் தான் உருவாகும்.